நீதி சதகம், மகாபாரதம், விட்டு புராணம்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தார். அதெல்லாத்தையும் யாரோ திருடிண்டு போயிட்டாலாம். அதனால் நாளிலேருந்து அவருக்கு கீதை தெரியாதாம் இப்படின்னு எங்கேயானு சொல்லுவாளா? அப்போ அதை திருடிண்டே போக முடியாது இல்லையோ. திருட்டு கொடுக்க முடியாத சொத்து அறிவு. ரெண்டாவது, ஷம் புஷ்ணாதி யத் சர்வதா, எப்போதும் சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நன்னா ஒருத்தர் ஆழ்வார் பாசனெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கார். திருப்பல்லாண்டு தெரியும், திருப்பாவை தெரியும், அதில் உள்ளூர இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவருக்கு இப்போ வேற ஒன்றும் நடக்கலை, லோகத்தில் அவருக்கு பெரிய பெருமகள்லாம் ஒன்றும் கிடைக்கல, எங்கே போனாலும் ஓஹோன்னு அவரெல்லாம் கொண்டாடலை. இருந்தாலும் அவர் பாட்டுக்கு தம் வீட்டில் இருந்து புஸ்தகத்தை வச்சுட்டு எவ்வளவு நேரம் பார்த்து ஆனந்தப்பட்டுட்டே இருந்துடுவார். அந்த நாளில் இருக்கிற ரிஷிகள் எல்லாம் கோவிலுக்கு போனார்கள்னு கேள்விப்பட்டிருக்கமோ? நைமிஷாரண்ய காட்டில் இருந்தா, ஹிமாச்சல மலையில் வாழ்ந்திருந்தா, கோவர்தனத்துக்குள்ளே இருந்தா, அங்கே ஏது கோவிலே இருக்காது. அவர்கள் பாட்டுக்கு காட்டில் இருந்தா. அப்போ காட்டிலே இருந்து கோவிலுக்கே போலையே மனம் கொஞ்சம் பேதலிச்சிடாதோ? நாம் கூட நித்தியம் பூஜையே பண்ணாமல், கோவிலுக்கும் போகாமல், எந்த புத்தகத்தையும் படிக்காமல், ஒரு உபன்யாசத்துக்கும் போகாமல் ஒரு வருஷம் இருந்து பாருங்க. விஷப்பரீட்சை வேண்டாம், இருந்தாலும் சொல்கிறேன். அதை போல் ஒரு வருஷம் இருந்து பார்த்தேன்னா நாமே நாசிகனா போட்டோமோன்னு தோண்டி போடும். இது எல்லாத்துலேயும் சுற்றி இருந்துருக்கிற வரைக்கும் தான் வசத்துக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்போம். இது விட்டு போச்சுன்னால் தறிகட்டு ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிருமோ இல்லையோ. ஆனால் அந்த நாளில் வசிட்டரோ, விஸ்வாமித்திரரோ, வாமதேவரோ இங்கே எங்கேயுமே போயிருந்ததா தெரியலையே. அவள் எப்போ பார்த்தாலும் தியானத்தில் இருந்திருக்கா, ஓலைச்சுவடியை வச்சுன்னு படிச்சிருக்கா, எழுதியிருக்கா. இதுக்கு மேலே அவர்கள் பூஜைக்கு செலவழிச்சுதா தெரியலையென்னால் அவன் தன் ஞானத்தை கொண்டு கிரந்தங்களை பார்த்தே, நூல்களை படித்தே அதன் மூலமே பிரம்மத்தை அனுபவித்து விடுகிறான். மானாதீனா மேய சித்திகின்னு சொல்லுவார்கள். பிரமாணங்கிற வேதங்களும் இதிகாச புராணங்களும் இவற்றின் பால் பட்டவர் தான் பிரம்மமே. பகவான்கிறவரை தனியாக நம்ம தெரிஞ்சுட முடியாது. வேதாந்த இதிகாச புராண ஸ்மிருதி இதன் மூலம்தான் பகவானை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த புஸ்தகத்திலேயே பெரியோர்கள் நேரம் செலவழிப்பா. நீங்கள் பெரிய வித்வான்களோடு வாழ்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் படிச்சுட்டே இருப்பா. நம்மக்கிட்ட நின்று பேசிகிட்டே இருப்பா. நாம் ஏதோ குடும்ப கதையை ரொம்ப நீட்டி முழக்கி அவள்கிட்ட சொல்லிட்டு இருப்போம். அண்ணா அதில் ஈடே படாமல் ஆனால் தலையை ஆட்டிப்பா. நன்னா தெரிஞ்ச மாதிரி நம்மோட வம்பு பேசுகிற மாதிரியே. இல்லைன்னா இவர் திரும்பியே பார்க்கல, பேசவே இல்லைன்னு குற்றம் வந்துடாதா? அதுக்காக சரி நம்மளோட நின்று கொஞ்சம் நேரம் பேசுவா. நாம் மேலே கதை சொல்லிகிட்டே இருப்போம். திடீர்னு ஆள் அங்கே இருக்க மாட்டார். எங்கே போயிருக்காருன்னா அவர் உள்ளில் போய் அவர் புஸ்தகத்தை வச்சுன்னு படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவார். அப்போ நான் இங்கே பேசிகிட்டே இருக்கேன் என்னால் இதன் மூலம் பிரம்மத்தை பார்க்க போகிறது இல்லை, அதன் மூலம் பகவானை பார்க்க முடியும். அதனால் அதுதான் அந்த பக்கம் போய்டுறாளோ இல்லையோ. அப்போ அவர்களுக்கு மற்றதின் பால் மனம் செல்வதில்லை. அவனுக்கு திரும்ப அந்த புத்தகம்தான் உயிர். அதை தான் இங்கே சொல்கிறார். ஷம் புஷ்ணாதியத் சர்வதா, எப்போதும் அந்த நூல்கள் ஞானம் அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. ஞானந்தான் ஆனந்தத்துக்கு போகும். அனுகூல ஞானத்தை ஆனந்தம்னு சொல்கிறார்கள். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஆனந்தம்ங்கிறது என்ன? மகிழ்ச்சிங்கிறது என்ன? அது ஏதான தலையில் வச்சுருக்கிற தொப்பியா, இல்லை நாம் போட்டுருக்கிற ஏதான வேட்டியா? என்னது அது மகிழ்ச்சிங்கிறது? மகிழ்ச்சிங்கிறது அனுபவம் தானே. அது என்ன அனுபவம்னால் நமக்கு அனுகூலமான ஞானம் ஏற்பட்டால் அதுதான் மகிழ்ச்சி. அனுகூல ஞானம் எங்கோ ஏதோ ஒரு இடத்துல ஆபத்து விபத்து ஏற்படுறது, நமக்கு வேண்டியவர் அந்த இடத்துக்கு போயிருக்கார், என்னாச்சோன்னு தவிச்சுட்டே இருக்கும். அப்போ அந்த தவிப்பு பயம். அந்த பயம் போகணும்னா அங்கிருந்தவர் தொலைபேசியில் கூப்பிட்டு கவலைப்பட வேண்டாம், நான் சௌக்கியமாக இருக்கேன். அப்போ நமக்கு அனுகூலமான ஞானம் கிடைச்சதோ இல்லையோ. இப்போ எனக்கு பிடிச்சது அவர் நன்னா இருக்கணுங்கிறது, அது இருக்காருங்கிற ஞானம் எனக்கு கிடைச்சது. அனுகூல அறிவு கிடைத்ததுன்னா அதுதான் ஆனந்தம். இப்போ உடனே நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் பாருங்க. அதனால் ஆனந்தம்னாலே ஞானம் இல்லாமல் ஆனந்தம் வரவே வராது. ஞானந்தான் ஆனந்தத்துக்கு அடிப்படை. நிலை ஞானி ஆனந்தப்படுகிறார். இதே பிரதிகூல ஞானமாக இருந்தால், நமக்கு பிடிக்காததை பற்றின அறிவு வந்ததுன்னா அது துக்கம். இது சுகம், அது துக்கம். அனுகூல ஞானமாக இருந்தால் சுகத்தில் கொண்டு போய் விடும், பிரதிகூல ஞானமாக இருந்ததுன்னா துக்கத்தில் கொண்டு போய் விட்டுடும். இது அன்றாட வாழ்க்கையிலே நம்ம பார்த்துருக்கோமே.